குட் மார்னிங் எவ்ரிவன். அண்ட் இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப எமோஷ்னலான விஷயம். ரெகுலரான வீடியோ மாதிரி இருக்காது. ஸோ நான் அவ்வளோவா ஐ ஹவு டு ஸ்டார்ட் அண்ட் ஹவு டு ப்ரொசீட், பட் த கண்டென்ட் இஸ் கிளியர் அண்ட் இட் இஸ் வெரி ஷார்ட். அதாவது இந்த வீடியோவில் ஐ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் ஆர்டிஏ அண்ட் ரெக்வெஸ்ட் டு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், இதெல்லாம் பற்றி தான். எனக்கு ஒரு 3-4 weeks முன்னாடி I received a message from a junior who is very constant in texting me about exams, question papers, materials. அப்படி பேசிகிட்டு இருக்கவங்க வந்து திடீர்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இட் வாஸ் 3 sentence, ஐ மீன் 3 phrased, ஒரு 3 paragraph இருந்துச்சு. அதில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, அவங்க காலேஜில் there was a accident and they lost some bright student அப்படின்ற மாதிரி. எவ்ரி இயர் இந்த அவங்க காலேஜில் வந்து யாராச்சும் ஒருத்தர் ஆர்டிஏல வந்து தவறிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரோட் சேஃப்டி அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், ஏதாவது உங்களுக்கு இவ்வளோ இது பேர் இருக்காங்க, நீங்கள் சொல்கிறத கேட்க நிறைய பேர் இருக்காங்க, ஸோ யூ ஷுட் சே அபவுட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சிருக்கு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது ஓகே, கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பேசி ஆகணும்னு நினச்சேன். நானுமே ஒரு அடல்ட்டு தான். நானுமே வந்து இந்த மாதிரி ரோட்டில் வந்து சேஃபாக போனதில்லை. ஒரு சில டைம் ஹெல்மெட் போடாமல் இருந்திருக்கேன், ஒரு சில ஃபோன் பேசிட்டு இருக்கேன், ஓவர் ஸ்பீடாக ஓட்டிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் அட் த எண்ட் இட் ஷுட் பி சேஞ்ச்ட். எவ்ரி ஒன் வில் மேக் அ மிஸ்டேக் இன் லைஃப். தப்பு பண்ணுறது தப்பு இல்லை, தப்பை மாற்றிக்காமல் இருக்கிறது தான் தப்பு. தப்பு பண்ணுறது தப்பு இல்லை, தப்புன்னு தெரிஞ்சே அதை செஞ்சால் அது கண்டிப்பாக பெரிய தப்பு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது upcoming days I want you people, I request my juniors to not overspeed, do not drive without helmet, no drink and drive, no drowsy-யா தூக்கத்தில் ஓட்டுறதெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க. Getting a medical seat itself very tough, and becoming a doctor is very very tough. Going outside and surviving as a doctor is also going to be tough. இவ்வளோ டஃப்பான விஷயங்கள் இருக்குது, and God is giving you blessings to bypass all this. அப்படி இருக்கும்போது you have no rights to take your life because you have not done anything to be you actually. So all the efforts and credits goes to your parents and God the Almighty. ஸோ இந்த லைஃப்பை வந்து நீங்கள் ஈஸியாக கெடுத்துக்காதீங்க. ஆல்ரெடி பொல்யூஷன், ஸ்மோக்கிங், ஆல்கஹால்னு எவ்வளோ வழியில், ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு எவ்வளோ வழியில் வந்து யுவர் லைஃப் இஸ் இன் டேஞ்சர். அதோடு சேர்த்து அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் ஆர்டிஏல வந்து நீங்கள் எது பண்ண போகிறீங்க? இட் இஸ் வெரி வெரி ஹார்ட். இந்த அந்த கன்சர்ன் பர்சனுக்கு வந்து இட் இஸ் வெரி ஈஸி பிகாஸ் they will just take the pain for 24 hours எல்லாமே முடிஞ்சிடும். பட் திங்க் அபவுட் த பேரண்ட்ஸ். எவ்வளோ கஷ்டம். ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வளர்க்கும்போது எவ்வளோ ஹோப்போடு வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்கள பெற்று ரொம்ப ஹோப்போடு வளர்த்து, அப்படி இருக்கும்போது கடைசியில் இப்படி ஆர்டிஎம்ன்ற டிமாண்ட் கிட்ட கொடுக்குறது வந்து இட்ஸ் நாட் ஆல் அக்செப்டபிள் பை எனிவன். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் நிறைய பேசல, எனக்கு நிறைய டேட்டாஸ்லாம் தெரியாது. நான் வந்து ஒரு ஃபைனல் இயரோட ஸ்டார்டிங்கில் ஃபேஸ் சம்திங் லைக் திஸ். தட் வாஸ் டிஸ்டர்பிங். அந்த ஃபோட்டோஸ்லாம் ஃபோனில் இருக்கும்போது ஒரு மாதத்துக்கு நம்ம டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக அந்த விஷயத்தில் இட் நெவர் டுக் ஃபோட்டோ. நம்ம லாஸ்ட் ரெஸ்பெக்ட் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன். அது இட்ஸ் ஆல் வெரி வெரி எனக்கு சொல்ல தெரியல சீரியஸாக. இந்த பேரண்ட்ஸ்க்கு போய் வந்து ஆறுதல் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்குமே வந்து ஆறுதல் சொல்ல முடியாது. இட் இஸ் லைக் யூ கான் பி அதாவது யூ ஆர் அ பர்சன், இஃப் யூ ஆர் அன்ரீப்ளேசபிள். ஓகே, அப்படி இருக்கும்போது பிஃபோர் யூ ஸ்டார்ட் டிரைவிங் யூ என்ஷூர் தட் யூ ஃபாலோட் ஆல் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். ஓகே, சேஃப் தானா போகிறது, இல்லை போகிற வேண்டியதே தேவையா, அப்படி இருந்தால் மட்டும் போங்க. தட்ஸ் ஆல். ஓகே, ஹாப்பி சண்டே கைஸ், டேக் கேர்.